ஹலோ ஏஐ டீம். ஸோ நம்ம வீடியோ பொறுத்ததுனா கிட்டத்தட்ட 3 மாதம் ஆச்சு. என்ன ப்ரோ ஆச்சு, ஏன் ப்ரோ வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் சில பிரச்சனை இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படின்னா வீடியோ போட முடியல, சரியாக அப்படின்னா கான்சன்ட்ரேட் படுத்த முடியல. ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சூப்பரான ஒரு கண்டென்ட் எடுத்துருக்கேன். என்ன கண்டென்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் நிறையா வீடியோ பார்க்குறீங்க யூடியூப் வந்து சோஷியல் மீடியாவில் நிறையா வீடியோ பார்க்குறீங்க. நிறையா வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச வீடியோ ஏதாச்சும் ஒரு வீடியோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வியூஸ் சூப்பராக போயிருக்கும். அதாவது 1 மில்லியன் போயிருக்கும், 2 மில்லியன் போயிருக்கும், அதுக்கும் மேலே வியூஸ் போயிருக்கு சேனல் நிறையா பார்த்துருப்பீங்க. அது எப்படி அந்த குறிப்பிட்ட வீடியோ மட்டும் எப்படி வியூஸ் அதிகமாக போகுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? நீங்கள் ஏகப்பட்ட சேனல் பார்த்துருப்பீங்க. லைக் விஜய் சிதுவாக்கா இருக்கலாம், வில்லேஜ் குக்கிங் சேனலாக இருக்கலாம், பரிதாபங்களாக இருக்கலாம். சும்மா நிறையா சேனல் இருக்குல்ல, அந்த சேனல்லாம் எப்படி வியூஸ் அதிகமாக போகுதுன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? மற்ற சேனலோட எதுக்கு இந்த சேனல் மட்டும் அதிகமாக வியூஸ் போகுது, எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி அந்த வீடியோ பேச போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது ஏஐ வச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏஐங்கிறது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். அதை வச்சு நம்ம நிறைய இது பண்ண முடியும். ஸோ அந்த ஏஐ மூலியமாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ChatGPT யூஸ் பண்ணி எப்படி வீடியோ வியூஸ் அதிகமாக போகுது, எதனால வியூஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதில் கேட்போம். ஸோ அதை கேட்டதுக்கு சொன்னது என்ன பார்த்தீங்கன்னா, மொத்தம் 10 விஷயம் சொல்லியிருக்கு. இப்போ இருக்கணும் நம்ம போடுற கண்டென்ட்டு மற்றவங்க போடுறத விட கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும். இப்போ அடுத்தவங்க போட்டதை எடுத்து போட்டோம் அப்படின்னா அவங்க ஏற்கனவே டாப்பராக இருப்பாங்க அந்த கண்டென்ட்டில். இப்போ அதே நீங்கள் காப்பி பண்ணி திரும்பி போடுறதுனால உங்களுக்கு அந்த கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய வியூஸ் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க பெட்டராக போட்டிருக்காங்க. நீங்கள் அதோட ஒன்று பெட்டராக போட்டால் தான் உங்களுக்கு வியூஸ் வரும். இப்போ அவங்க 10 நிமிஷம் போட்டிருக்காங்கன்னா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் அதை பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா எடிட்டிங்காக இம்ப்ரூவ் பண்ணி சூப்பராக அதை எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வியூஸ் வரும். அதுவே அவங்களோட கொஞ்சம் கம்மியாக ஒரு 7 நிமிஷம் போட்டிருக்கீங்க, அதுவும் கொஞ்சம் பெட்டராக இல்லை, வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி சரியில்லை, அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் இல்லை, வீடியோவில் கிளாரிட்டியாக இல்லாமல் இருக்குது, பிளர்ராக இருக்குது அப்படின்னா வியூஸு வராது. பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியில் வீடியோ போடுறோம். இப்போ ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து போடுறது வீடியோ பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியில் இருக்கணும். அந்த வீடியோவோட எடிட்டிங்கில் இம்ப்ரூவ் பண்ணணும், வாய்ஸ் நல்லா இருக்கணும், வாய்ஸு எடிட்டிங்கு ரெண்டும் நல்லா இருக்கணும், பேசக்கூடிய சவுண்டு கிளாரிட்டி இருந்தது கிளியராக வியூவர்ஸுக்கு புரியணும். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீடியோ போடணும். நீங்கள் அப்படி போட்டால் தான் வியூவர்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். அதுக்காக நான் மைக் வாங்கணுமா ப்ரோ, இந்த மாதிரி காஸ்ட்லியான மைக்கு 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு வாங்கணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. உங்கள் ஃபோன்லேயே இருக்க மைக்ரோஃபோனு சூப்பராக பார்த்தீங்கன்னா பேச முடியும் உங்களால். ஸோ ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா வேர்க்குது வேறு. நம்ம பார்த்தீங்கன்னா ஃபேன் போடாமல் தான் பேசுகிறோம். நான் ஃபேன் போட்டு பேசினா அப்படின்னா அந்த சவுண்டு இரசல் சவுண்ட் இருக்கும். ஸோ அந்த ஃபேன் அமுத்திட்டு தான் பேசுகிறோம். ஸ்டார்டிங் யூடியூபர் எல்லாமே மிஸ்டேக் பிஸ்டாக இருந்தால் கூட ஓகே. இர்ஃபான் யூஸ் சொல்லியிருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணதே மொபைல் தான். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் மைக் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஃபோன்லேயே நீங்கள் பண்ணனா இப்படி வச்சுப்பேன். இதுதான் என்னோட வ்ளாகிங். இது எப்படின்னா பேக் கேமரா தான். நான் ஃப்ரண்ட்டில் வந்து நான் என்னோட மூஞ்சி பார்க்கணும், நான் வந்து திக் பண்ணவே மாட்டேன். நான் கேமரா வந்து மாதிரி பேசி போயிட்டேன். ஏன்னா ஃப்ரண்ட் கேமரா அதுக்கு நல்லா இருக்காது, பேக் கேமரா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏற்பட்ட யூடியூப்பாக அவங்க கடந்து வந்து சொல்லியிருப்பாங்க எப்படி நான் ஆரம்பிச்சு எப்படி நான் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய வீடியோ வச்சு சூப்பராக பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க முடியும், ஹை குவாலிட்டி வீடியோ எடுக்க முடியும், 1080p சூப்பராக எடுக்க முடியும், 60 fps 30 fps சூப்பராக எடுக்க முடியும். நீங்கள் வளர்ந்துட்டீங்க அப்படின்னா ஒரு இப்போ இன்கம் வருது, ஒரு மாதத்துக்கு ஒரு 10,000 ரூபா இன்கம் வருது யூடியூப்ல இருந்து அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அதுலேருந்து ஒரு கேமரா ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு 40,000 ஒரு கேமரா பார்த்து வாங்கிக்கோங்க. குட் வீடியோ குட் ஆடியோ பார்த்தீங்கன்னா குட் வீடியோ குவாலிட்டி குட் ஆடியோ குவாலிட்டி ரெண்டுமே நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்கள் வியூவர்ஸ் உங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக இருக்கணும். சவுண்டு ப்ரொஃபஷனல் சொல்லிட்டு ஏற்கனவே மைக்ரோஃபோன் செலவு பண்ணி வாங்க தேவையில்ல. வளர்ந்ததுக்கப்புறம் மைக் வேணால் வாங்கிக்கோங்க. இப்போதைக்கு நான் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுற மைக்னா பார்த்தீங்கன்னா போயா பை எமோன். ஸோ இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியும் கம்மி, பார்த்தீங்கன்னா ஒரு 600 தான் வருது இந்த மைக்கு. ஆமாம் 600 தான் வருது. இந்த மைக்கை நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அந்த மைக்கு சூப்பராக மைக்கு பார்த்தீங்கன்னா சரௌண்ட் சவுண்டு நாய்ஸ்லாம் கொஞ்சம் கேன்சல் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலைஸ் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சவுண்ட் அவுட்புட் சூப்பராக கொடுக்கும். வேணுமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணுங்கள். இப்படி வாங்க முடியல ப்ரோ, நல்லா கையில் அமௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபோனில் இருக்க மைக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு வீடியோவில் நீங்கள் பேசும்போது ஆடியன்ஸை இன்ட்ராக்ட் பண்ணணும், இப்போ எமோஷனலாக பேசணும். பார்த்தீங்கன்னா ஒரு சில சேனல் பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எமோஷன் பண்ணுவாங்க. எமோஷனலாக பேசுறது உங்களோட எமோஷனை வெளிப்படுத்தணும். அதாவது எமோஷனை எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமர், இன்ஸ்பிரேஷன் எக்ஸட்ரா அந்த மாதிரி நிறைய இது போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமர்னா எப்படி ஒரு மனிதநேயமான ஒரு இப்போ விளாக் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, பார்த்தீங்கன்னா கலந்து பேசுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறது மற்ற ஹியூமனிட்டியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்பிரேஷன். இப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்க நான் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பிரேஷன் அவங்க பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகி அதை மாதிரி யூடியூப் சேனல்ஸ் நடத்தணும்னு வச்சுக்கோங்களேன். அது உங்கள் இன்ஸ்பிரேஷனை பொறுத்து தான். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ஓட்டுறேன். ஸோ எனக்கு மட்டும் இருக்க ஆட்டோக்காரங்களை பார்த்து நான் இன்ஸ்பிரேஷன் ஆகி ஆட்டோ ஓட்டுறேன் அப்படின்னா அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா கற்றுக்கிறது இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் பண்ணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, இந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத உங்கள் ஆடியன்ஸுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் சொல்லணும்.
அவங்கள சீட் பண்ணக்கூடாது. நீங்கள் சொல்ல வரது தெளிவாக சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய எமோஷன் ஆயிடுவாங்க. அதாவது உங்கள் சேனலோட கனெக்ட் ஆயிடுவாங்க. இருக்கக்கூடிய டைட்டிலும் தம்ப்ளைனும் நீ சொல்ல வர விஷயத்த தெளிவாக மென்ஷன் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா டைட்டில் ஒரு மாதிரி தம்ப்ளைன் ஒரு மாதிரி வச்சுட்டு நீ சொல்ல வர்றது வேறு சொன்னீங்க அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா வியூவர்ஸுக்கு புரியாது. அவங்க நினச்சி கிளிக் பண்ணது எதனால தம்ப்ளைன் நீங்கள் என்ன போட்டிருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு குக்கிங் போட்டிருப்பீங்க, ஹவு டு மேக் பிரியாணின்னு சொல்லிட்டு வீடியோ சர்ச் பண்ண வச்சுக்கோங்க. நீங்கள் வந்துன்னா தம்ப்ளைனில் பிரியாணி செய்கிற மாதிரி வச்சுருப்பீங்க. டைட்டில்லாம் கொடுத்துருப்பீங்க மேக் டேஸ்டி பிரியாணி 30 minutes அப்படின்னு சொல்லி போட்டுன்னு வச்சுக்கங்களேன். அவங்க கிளிக் பண்ணி பார்க்கும்போது நீ பிரியாணி சமைக்கலை, வேற மாதிரி சமைச்சிக்கிட்டு இருக்கீங்க, பட்சத்தில் தக்காளி ரைஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, கர்ட் ரைஸ் செய்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ஏமாற்றமாயிரும். அது மட்டும் இல்லாமல் அவங்க கிளிக் பண்ணது வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா அவங்க இதெல்லாம் நீங்கள் வந்து ஏமாத்துறீங்க. அதனால அவங்க பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க, பார்க்க மாட்டாங்க வீடியோவை. நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தெளிவாக சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னே கிளிக் பண்ணுற மாதிரி தம்ப்ளைன் வைக்கணும். பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே கிளிக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் மிஸ்டர் பீஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க தம்ப்ளைன் எல்லாமே பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்ல வரது என்ன அப்படிங்கிறது காட்டிடுவாங்க. தம்ப்ளைன் பார்க்க எல்லாமே ஹை குவாலிட்டி தம்ப்ளைன் வச்சுருப்பாங்க. இப்போ தமிழ் யூடியூபர் எடுத்துக்கோங்க. நீங்கள் தமிழ் யூடியூபர் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் குக்கிங் சேனல் எடுத்துக்கோங்க. அவங்க தம்ப்ளைனில் எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன செய்கிறாங்களோ அப்படின்னா பிளேட்டில் வச்சுருப்பாங்க. அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பிளேட்டில் வச்சு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் மட்டும்தான். அதாவது பார்த்தீங்கன்னா மூஞ்சியோட வெளிப்பாடு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா மூஞ்சி என்ன மூஞ்சியோட ஷேப்பு அதை வச்சு வெளிப்படுத்து பண்ணுறது தான் அவங்க பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. அவங்க மற்ற தம்ப்ளைன் அவங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எதுவுமே லெட்ரு இல்லை எதுவுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வில்லேஜ் குக்கிங் சேனலில் போய்ட்டு. இந்த மாதிரி நிறையா சேனல் சொல்லலாம். இந்த மாதிரி நிறையா சேனல் தம்ப்ளைன் தான் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் பீஸ்ட் மட்டுமே அவங்க வீடியோ சொல்லியிருக்காங்க. அவங்க தம்ப்ளைனுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 1 lakh தான் செலவு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க போடுற கண்டென்ட் எல்லாமே ரீசர்ச் பண்ணி தான் கண்டென்ட் மேக் பண்ணுறாங்க. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆடியன்ஸ் தான் பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஆடியன்ஸ் பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க தான் அவங்க போடுற எல்லா வீடியோவும் 100 billion 200 million வியூஸ் போகுது. ஆப்டிமைசேஷன் SEO அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் நிறைய சேனல் சொல்லியிருப்பாங்க, இதை நானும் சொல்கிறேன். SEO அப்படின்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இதுங்க வீடியோ போடும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராக அப்லோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைட்டில் போடணும், அடுத்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும், அடுத்து தம்ப்ளைன் ஆட் பண்ணணும், அடுத்து கீவேர்ட்ஸ் போடணும், அடுத்து ஹேஷ்டேக் போடணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணி கரெக்டாக அப்லோட் பண்ணணும். ஸோ இதான் அதுக்கு தான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணணும். பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கு பாருங்க, கீவேர்ட்ஸு, டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேகு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணி உங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஆகும். இப்போது நீங்கள் போகிற டைட்டிலுக்கு ஏற்ற தம்ப்ளைனுக்கு ஏற்ற கீவேர்டு கொடுக்கணும், அதுக்கேற்ற ஹேஷ்டேக் கொடுக்கணும். மினிமம் ஹேஷ்டேக் 3 4 அதுக்கு மேலே கொடுக்காதீங்க. ஹேஷ்டேக் பொறுத்த வரைக்கும் 3 கொடுங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 3 மேக்ஸிமம் 4 கொடுங்க. அதுக்கு மேலே ஹேஷ்டேக் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதுக்கு மேலே ஹேஷ்டேக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது நீங்கள் சொல்ல வர பார்த்தீங்கன்னா யூடியூப் அல்காரிதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிக்காது. நிறைய ஹேஷ்டேக் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்சர்வ் பண்ணவே ரொம்ப நாள் டைம் எடுக்கும். உங்களுக்கு 1 day 2 day கூட எடுக்கும் அப்சர்வ் பண்ணுறதுக்கு. நீங்கள் சிம்பிளாக இப்போ பார்த்தீங்கன்னா குக்கிங் அப்படி குக்கிங் பிரியாணி குக்கிங் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. குக்கிங் அதுக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி ஹேஷ்டேக் இந்த மாதிரி டேஸ்டி பிரியாணி போட்டு ஒரு 3-4 ஹேஷ்டேக் மட்டும் கொடுங்க. சரி, அதுக்கு மேலே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது அல்காரிதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை புரிஞ்சுக்க டைம் எடுக்கும். நீங்கள் போடுற வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீடியோவை வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண வைக்கணும். அவங்க பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணணும். அதில் போட்டிருக்கு பாருங்க, வியூவர்ஸ் டு ஷேர் யுவர் வீடியோ இன்க்ளூடிங் சோஷியல் மீடியா பட்டன்ஸ் அண்ட் என்கரேஜிங் தெம் டு ஷேர். அதனால அதே சொல்லி பாருங்க, என்கரேஜிங் பண்ணணும். நீங்கள் ஷேர் பண்ண சொல்லி வியூவர்ஸை என்கரேஜ் பண்ணணும். இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய சேனல் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நானும் சொல்கிறேன், இந்த வீடியோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ப்ரோ நீங்களே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க, நான் வழக்கமாக சொல்கிறது தான். ஸோ ஓகே, இப்போ சொல்லியிருக்கேன்னா இது பார்த்தீங்கன்னா 6ஆவது சொன்னது வியூவர்ஸை ஷேர் பண்ண வைக்கிறோம். ஏன்னா அவங்க ஷேர் பண்ணி வர வியூஸ் வந்துன்னா நார்மலாக வர வியூஸோட அவங்க ஷேர் பண்ணி வந்துச்சுன்னா உங்களுக்கு அதிகமாக வியூஸ் வரும். ஸோ இது ஒன்றுங்க, அவங்க ஷேர் பண்ணி வர ஆடியன்ஸும் உங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்ப்பாங்க. ஏன்னா புதுசாக இருக்குது கண்டென்ட், நியூவாக இருக்குது, யாருமே சொல்லாத சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தொடர்ந்தும் பார்ப்பாங்க உங்கள் வீடியோவை. இது மறந்துடாதீங்க. வியூவர்ஸும் மறக்காமல் உங்கள் வீடியோ ஷேர் பண்ணி வைக்க. உங்கள் வியூவர்ஸ் போடுற கமெண்டை நீங்கள் ப்ராப்பராக என்ன சொல்லியிருக்காங்க அதுக்கு ரீப்ளே பண்ணுறதா இருக்கட்டும். அவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுவாங்க, ப்ரோ இந்த மாதிரி வீடியோ டாபிக் பண்ணுங்க ப்ரோ, இந்த மாதிரி வீடியோ கண்டென்ட் வீடியோ மேக் பண்ணி போடுங்க ப்ரோ, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ, இது எப்படி ப்ரோ உருவாக்குறது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ரீப்ளே பண்ணணும். வியூவர்ஸை அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டிவிட்டியாக வச்சுக்கிறணும். அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அப்பில் வச்சுக்கிறணும். அவங்க என்னென்ன கேட்குறாங்க, அவங்க என்னென்ன டிமாண்ட் பண்ணுறாங்க, அவங்க என்னென்ன கொஸ்டின் கேட்குறாங்க, அதுக்கான ஆன்சர் நீங்கள் சொல்லணும். அவங்க ஆன்சர் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் அவங்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்க அடுத்தடுத்து வியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் வியூவர்ஸும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செயின் மாதிரி ஒரு எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸாக இருப்பாங்க உங்களோட. ஓகே, நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்குறாங்க, கமெண்ட் பண்ணால் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அடுத்தடுத்து கமெண்ட் பண்ணால் உங்களுக்கு மோட்டிவாக இருக்கும். ட்ரெண்டாக என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு வீடியோ கண்டென்ட் மேக் பண்ணணும்.
ட்ரெண்டாக என்ன இருக்குது, இப்போ ட்ரெண்டாக சாங் இருக்குது வச்சுக்கோங்க, அந்த ட்ரெண்ட் சாங்கை உங்கள் வீடியோவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போ ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ட்ரெண்ட் சாங் நிறைய ஷார்ட்ஸ் பார்த்துங்க, நிறைய சாங் இப்போ ட்ரெண்டாக என்ன சாங் போய்கிட்டு இருக்கோ அந்த சாங்கை தான் வீடியோவில் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் நிறையா சேனல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா லாங் ஃபார்ம் வீடியோ போடுவாங்க, ஷார்ட் வீடியோ போடுவாங்க. ஷார்ட்ஸ் வீடியோ போடுறத பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி சவுண்டு என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது மாதிரி பாப்புலரான சவுண்டு, இப்போ ட்ரெண்டாக போயிட்டு இருக்க சவுண்டு, பார்த்தீங்கன்னா அது மாதிரி ட்ரெண்ட் ஆகிற அந்த மாதிரி வீடியோ, ட்ரோல் வீடியோ ட்ரெண்ட் ஆகும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி இந்த பரிதாபங்களாம் ட்ரோல் வீடியோ பார்த்துருப்பீங்க. இது யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு என்கேஜிங்காக இருக்கும். அப்படின்னா ஒரு அந்த சவுண்டை பார்த்தீங்கன்னா எல்லாம் கேட்டு அவங்களுக்கு பழக்கமாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸான இது சவுண்ட்ஸ் இது மாதிரி யூஸ் பண்ணிக்க. டைமிங் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ஒரு வீடியோ இன்னைக்கு தான் போடுறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு சித்துலாக பார்த்தா தெரியும் உங்களுக்கு, எவ்ரி வெனஸ்டே தேர்ஸ்டே 6 PM வீடியோ கம் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருப்பாங்க மேலே பேனரில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க வியூவர்ஸ் கரெக்டான டயத்துக்கு வர வைக்கிறதுக்காக. இப்போ ஒரு வீடியோ எப்போ வருது அப்படின்னு வியூவர்ஸ் தெரியணும். வியூவர்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் சித்துலாக தான் யூஸ் பண்ணி அவங்க பார்த்தீங்கன்னா எவ்ரி வீடியோ 1 million பார்த்தீங்கன்னா 1 million தொடுது எல்லா வீடியோ. உங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க ப்ரொமோட் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா செகண்ட் சொன்ன மாதிரி தான், நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணணும். சோஷியல் மீடியா நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது, அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக ஷேர் பண்ண சொல்கிறது. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா உங்கள் வீடியோ வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விட்டு ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறது, இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஷேர் பண்ணுறது மூலியமாக உங்கள் வீடியோக்கு தான் வியூஸ் வரும். நான் சொல்லுங்க ChatGPT சொல்லியிருக்கு, ஸோ அதுதான் அவங்க சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அது ஒர்க் ஆகும். நிறையா சேனல் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுறது, ஃபேஸ்புக்கில் இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி ஷேர் பண்ணி விடுறது, வாட்ஸ்அப் இருக்கட்டும், ஷேர் பண்ணி விட்டால் மட்டும்தான் அவங்க வீடியோ அடுத்தடுத்து தான் வியூஸ் வரும். அதுலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியன்ஸ் தான் கிரியேட் ஆகும். லக்குங்கிறது எல்லாத்துக்குமே அடிக்காது. ஸோ லக்குங்கிறது ஒரு அதிர்ஷ்டம். அதாவது பார்த்தீங்கன்னா யாருக்கு 1000ல் ஒருத்தவங்களுக்கு, 500ல் ஒருத்தவங்களுக்கு, 10,000ல் 2 பேருக்கு இந்த மாதிரி தான் அடிக்கும் லக்கு. ஏதாச்சும் ஒரு சில வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா வைரல் ஆகும். நீங்கள் போடுற ஒரு சில வீடியோவில் ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 10 வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னா என் சேனல் எடுத்துக்கங்க, நான் அதுக்கு 5 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதோட சேர்த்து 6வது. ஸோ இதுக்கு முன்னாடி சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி நான் 5 வீடியோ போட்டிருக்கேன். நான் 5 வீடியோ போட்டதுக்கும் ஒரு வீடியோ எப்படி தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு 1 மாதம் கேப் இருக்கும். 5 வீடியோவில் குறைஞ்சபட்சம் ஒரு பார்த்தீங்கன்னா 1 month கேப் இருக்கும் இடையில எல்லாத்துக்கும். இப்போ நான் போட்டதுல எந்த வீடியோ ப்ரோ அதிகமாக வியூஸ் போயிருக்கு அப்படின்னு பாருங்க நீங்கள் போய் மறக்காம. நான் போட்ட வீடியோவில் விஜய் சித்துலாக் தம்ப்லைன் ரீமேக் அப்படிங்கிற வீடியோ மட்டும் தான் எனக்கு அரௌண்ட் 2500 வியூஸ் போயிருக்கு, 2.5K போயிருக்கு. இதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இப்போ அப்போதைக்கு ட்ரெண்டாக இருந்தது விஜய் சித்துலாக் தான். அதே நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க. இப்போ என்ன சொன்னேன் அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன்ல உங்களுக்கு என்னங்க 8வது சொன்னேன் பார்த்தீங்கன்னா டைமிங் அண்ட் ட்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் சொன்னால் அதான் ட்ரெண்டாக அதுக்கு நான் யூஸ் பண்ணேன். பார்த்தீங்கன்னா விஜய் சித்துலாக் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தாங்க. அப்பப்போ விளாக் போடுற ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட தம்ப்லைனை எப்படி ரீமேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே போடாது. தமிழ் சேனலில் யாருமே பார்த்தீங்கன்னா ரீமேக் பண்ணுறது போடலை. விஜய் சித்துலாக் தமிழ் ரீமேக் பண்ணுறது போடல. ஸோ நான் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால எனக்கு பார்த்தீங்கன்னா 2500 வியூஸ் போயிருந்துச்சு. மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க எப்படி நான் மேக் பண்ணி என்ன போட்டிருந்தேன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு வாய் அப்படின்னு சொல்லுவீங்க நீங்கள். 10வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லக்குங்கிறது இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு. 10 வீடியோவில் ஏதாச்சும் ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு 1 lakh வியூஸு, 1K வியூஸு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையாக வியூஸ் போகும். ஆவரேஜாக இப்போ 10 வியூஸ் தான் வருது அப்படின்னா ஒரு வீடியோவுக்கு நீங்கள் போடுற ஒரு நியூ வீடியோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா சடனாக உங்களுக்கு 1000 வியூஸு, 1 lakh வியூஸு, 2 lakh வியூஸ்லாம் போகும். நிறையா சேனலில் பார்த்தா தெரியும் அவங்க போடுற ஒரு வியூஸ்மா ஒரு 1000 வியூஸ்க்குள்ளே வரும். ஏதாச்சும் 1-2 வீடியோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு லேக் கணக்கில் வியூஸ் போகும் அப்படின்னா அவங்க என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க லக்குன்னு அர்த்தம். அந்த கண்டென்ட்டே மக்களுக்கு பிடிச்சிருக்கு, வியூவர்ஸுக்கு இந்த கண்டென்ட் தான் பிடிச்சிருக்கனால மக்கள் என்ன பார்த்தீங்கன்னா விரும்பி பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் அந்த வியூஸ் வந்துட்டாங்க அது அதிகமாக போயிருக்கு அப்படின்னு நான் சொல்லலைங்க. ChatGPT சொல்லியிருக்கு. நீங்கள் இப்போ நம்பலாம் மறக்காமல் உங்கள் ஃபோனில் ChatGPTயில் போயிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ கிளாரிஃபை பண்ணிக்கேன். ஸோ நான் இது பண்ணது நீங்கள் அப்படி தான் இது சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். நீங்கள் கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வீடியோவில் இருக்கக்கூடிய வியூஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். நான் சொன்ன 10 பாயிண்டில் நீங்கள் மினிமம் ஒரு 5 பாயிண்ட்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் வீடியோ எல்லா வீடியோவும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வீடியோ இருக்கக்கூடிய வியூஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ப்ரோ சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு இது அடுத்து என்ன மாதிரி கண்டென்ட் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். யூடியூப் பற்றி உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் வேணும், எடிட்டிங்கை பற்றி வேணுமா, இல்லை அதர் யூடியூப் பற்றி எதனா இன்ஃபர்மேஷன் சொல்லணுமா, உங்களுக்கு யூடியூப் பற்றி வேறு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்ட்டில். இந்த சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஏஐடியில் மறக்காமல் ஜாயின் பண்ண முடியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 பாயிண்ட்டை மறக்காமல் மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் யூஸ் பண்ணாலே போதும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.